திருவாரூர் மாவட்டத்தில் எல் பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி டெல்டா பகுதியில் மையப்பகுதியாக விளங்கி வரும் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 28,000 ஹெக்டேரில் எல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் எல் பயிர்களை காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நேற்று முன்தினம் 17ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டது. அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டம் காரணமாகவும் இணையதள பிரச்சினை காரணமாகவும் எல் சாகுபடி விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 28,000 ஹெக்டேர் பரப்பளவில் எல் சாகுபடி நடைபெற்றுள்ள நிலையில் இதுவரை 21,000 ஹெக்டேர் மட்டுமே காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய இயலவில்லை. எல் பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவுக்குட்பட்ட கிராமப் பகுதிகளில் சம்பா தாளடி அறுவடை செய்யப்பட்டு கோடை காலங்களில் எள்ளு சாகுபடி செய்கிறது வழக்கமான ஒன்று. தற்போது எள்ளு நல்லா முளைச்சி வந்திருக்கு. இந்த காலங்களில் எள்ளுக்கு இன்சூரன்ஸ் தேதி 14ஆம் தேதி தான் கடைசி. இந்த மாதம் 14ஆம் தேதி கடைசி நாளாக அறிவித்தாங்க. 17ஆம் தேதி சர்டிஃபிகேட், அதாவது சிட்டாடங்கள் வாங்க போனோம்னா விஓ ஆஃபீஸில் கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர்லாம் எல்லோரும் போராட்டம், அவங்க பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள இப்போ கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த நிலைமையில் சிட்டாடங்கள் வாங்கிட்டு 17ஆம் தேதி கட்டலான்னு நெட் சென்டரு இசேவை மையங்களுக்கு போகும்போது அங்கே போனோம்னா சர்வர் பிரச்சனையாகி 17ஆம் தேதி மதியமே அந்த இணையமே முடக்கப்பட்டுச்சு. இது எங்களுடைய பிரச்சனையே, எங்களுடைய தவறே கிடையாது. இது கவர்மெண்டோட தவறு. அந்த 17ஆம் தேதி பாதிக்கப்பட்ட உடனடியாக அந்த சர்வரை சரி பண்ணி இன்னும் கூடுதலாக ஒரு வாரங்களுக்கு நீடிப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.